அதே போல் பார்த்தீங்கன்னா இது வந்து பொய் தகவலாக இருக்கக்கூடாது. நாங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 பங்கில் நாங்கள் போய் கேட்டோம். 10 பங்க்லேயே சிஎன்ஜி இல்லையா பகலில் ஏன் போட மாட்டேன்றீங்க, இந்த அளவுக்கு தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லும் போது எங்களுக்கு காவல்துறை லாரிகளை லோடு ஏற்றிக்கிட்டு உள்ளே வர்றதுக்கு அனுமதிக்கலை அப்படின்றத சொன்னாங்க. சென்னை மாநகரில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆட்டோக்களில் விற்பனையாகக்கூடிய ஆட்டோக்களில் 95% ஆட்டோக்கள் சிஎன்ஜி கேஸ் ஆட்டோக்கள் தான் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல் கால் டாக்ஸிகள் வாகனங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 60% வாகனங்கள் சிஎன்ஜி வாகனங்கள் தான் இன்னைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த சூழ்நிலைகளில் ஏற்கனவே நாங்கள் தமிழக அரசுக்கு பல கோரிக்கைகளை வச்சுட்டு இருக்கோம். இந்த சிஎன்ஜி பங்குகள் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா பெரும்பாலும் சிஎன்ஜி தட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு. இந்த சூழ்நிலையில சமீபத்தில் பெரம்பூர்ல நடந்த விபத்தை தொடர்ந்து காவல்துறை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கனரக வாகனங்கள் உள்ள வரக்கூடாது, பகல் நேரங்களில் எப்பயுமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த சிஎன்ஜி சிலிண்டர்கள் மூலியமாக இந்த சிஎன்ஜிகளை இப்போ தாம்பரத்தில் இருந்தோ அல்லது ஓஎம்ஆர்ல இருந்தோ மற்ற இடங்கள்லேருந்து ஏற்றிக்கிட்டு சென்னை மாநகருக்குள்ள வரக்கூடிய வாகனங்கள் அனுமதிக்கப்படுறதில்லை, காவல்துறையால் அனுமதிக்கப்படுறதில்லை. அதனால லோடு வந்து அந்த சிஎன்ஜி பங்குகளுக்கு வந்து வர்றதே இல்லை. பகலில் மட்டும் சுத்தர அந்த சிஎன்ஜி வாகனங்களை உள்ள அனுமதிக்கல. இரவு நேரங்களில் அந்த வாகனங்கள் வரும்போது தான் அதில் வரக்கூடிய சிஎன்ஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 6 மணிக்குள்ள தீர்ந்துருது. சில இடங்களில் அந்த ரிட்டர்ன் போன வண்டி ஒரு காலையில் 6 மணிக்குள்ள பங்குக்கு வந்துருச்சுன்னா ஒரு 10-11 மணி வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிஎன்ஜியை ஆட்டோ கால் டாக்ஸிகளுக்கு போடுறாங்க. அந்த 10 மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிஎன்ஜியே எங்கேயுமே அவைலபிலிட்டி இருக்கிறது இல்லை. அதனால சாலைகளில் இப்போ ஏர்போர்ட் போகிற ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில், ஹெச்பி இந்த மாதிரி 3 பங்கு வரிசையாக சிஎன்ஜி இருக்கும். நீங்கள் எப்போ போனாலும் வரிசையாக ஒரு 50 ஆட்டோ, ஒரு 50 கார்னு ஒரு 100கணக்கான வாகனங்கள் தான் இருந்துகிட்டு இருக்கும். இதனால இந்த தொழிலை நம்பி இருக்கக்கூடிய ஆட்டோ கால் டாக்ஸி தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவில் வருமான வருவாயை வந்து இழப்பு ஏற்படுது. அவங்களுக்கு கிடைக்கிறதே வண்டி காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஓட்டினாலே கிடைக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இஎம்ஐ கட்டினது போக அந்த வண்டி பராமரிப்புலாம் போக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா 600 ரூபா அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த ஒரு வருவாய் கூட இல்லாத அளவுக்கு இன்னைக்கு ரொம்பவும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் கூடுதல் தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் வந்து இந்த சிஎன்ஜி டிமாண்ட் ஆக ஆக பொதுமக்களுக்கு மாலை நேரங்களில் வாகனம் கிடைக்க மாட்டேங்குது. ஆட்டோ கால் டாக்ஸிகள் கிடைக்கிறதுல சிரமம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் அந்த மாலை நேரங்களில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடிய சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா இந்த கால் டாக்ஸி நிறுவனங்கள், ஆட்டோ நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கூடுதல் கட்டணங்களை வண்டி டிமாண்ட் ஆகிறனால கூடுதல் கட்டணங்களை விதிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுது. நாங்கள் ஏற்கனவே அந்த பங்குகளில் இருக்கக்கூடிய இப்போ சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய ஓஎம்ஆர்ல இருக்கு, அவங்கள்ட்ட கேட்டிருக்கோம். இது சம்பந்தமா நாங்கள் பேசணும்னு சொன்னாங்க. அதிகாரிகள்ட்ட நாங்கள் பேசணும், காவல்துறை அதிகாரிகள்ட்ட பேசணும்னு சொன்னாங்க. நாங்கள் பேசணும், அந்த அந்த நிறுவனத்தில் தான் பேசணும். அந்த நிறுவனத்தில் தான் நாங்கள் பேசணும். பேசும்போது இப்போ ஓஎம்ஆர்ல மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு, அங்கே எங்கள் நிர்வாகிகள் போய் சந்திச்சு இந்த மாதிரி வண்டி போலே இதுக்கான நடவடிக்கை என்ன எடுத்துருக்கீங்க, நாங்கள் காவல்துறையில் பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு கூடுதல் ஆணையர் அவர்களை சந்திக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் எந்த விதமான கோரிக்கையோ அல்லது சம்பந்தமாக காவல்துறையிட்ட எந்த விதமான பேச்சுவார்த்தையும் பேசவில்லை அப்படின்றது எங்களுக்கு அதிகாரி வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இது வந்து பொய் தகவலாக இருக்கக்கூடாது. நாங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 பங்கில் நாங்கள் போய் கேட்டுட்டோம். 10 பங்க்லேயே சிஎன்ஜி இல்லையா பகலில் ஏன் போட மாட்டேன்றீங்க, இந்த அளவுக்கு தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லும் போது எங்களுக்கு காவல்துறை லாரிகளை லோடு ஏற்றிக்கிட்டு உள்ளே வர்றதுக்கு அனுமதிக்கலை அப்படின்றத சொன்னாங்க. இப்போ நாங்கள் மீண்டும் அந்த நிறுவனங்களை இப்போ அணுக இருக்கிறோம். நீங்கள் வந்து எங்கள்கிட்ட சொன்னீங்க இந்த மாதிரின்னு, ஆனால் காவல்துறை அது உயரதிகாரிகள் அணுகும் போது இந்த மாதிரி தகவல் வருது, நீங்கள் யார்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தீங்க, என்ன கொடுத்தீங்க அப்படின்ற தகவல்களை அவங்கள்ட்ட கேட்டு வாங்க இருக்கும். அது தொடர்ந்து காவல்துறையோடு இணைந்து காவல்துறை இந்த விஷயங்களை சரி செய்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்களோட ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் இந்த விஷயங்களில் அரசு இந்த விஷயங்களை விரைவாக சரி செய்து கொடுக்கணும் அப்படின்றது மட்டும் தான் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறோம் ஆட்டோ கால் டாக்ஸி தொழிலாளர்களின் சார்பாக.